பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி ட்ரா சரிங்களா. 1 மணிக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். நம்ம 8 மணி கொடுத்தல வந்து சரியானபடி நமக்கு வின்னிங் வரல. நம்ம வந்து 629 அப்படின்னு கொடுத்தாங்க. பட் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆச்சு. நான் சொல்லி தான் கொடுத்தேன் உங்களுக்கு 8 மணி ரிசல்ட் நமக்கு செட் ஆகாது. கண்டிப்பாக மாறி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மாறி தான் வந்துச்சு. வேறு எதுவும் மாறி வரல. சரிங்க, மாறி தான் கண்டிப்பாக வரும். அதை பார்த்து பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக மாறி வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு தான் கொடுப்போம். ஒவ்வொரு ட்ராவலும் எப்படி வருது, எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். பார்த்தீங்களா, நம்ம கொடுத்தது வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. நம்ம வந்து அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 649 அடித்தாங்க இல்லையா. நமக்கு கொடுத்த நம்பர் என்ன அடித்தோம், சம்மந்தமே இல்லாத நம்பர் தான். 9 நம்பரும் வரல, 4 நம்பர் மட்டும் சிவி இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். பி போர்டில் வந்துருந்துச்சு, ஆனால் வரல. நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக மிஸ் ஆகி தான் வரும். நம்ம தெளிவாக சொல்லியே தான் கொடுத்தோம், சொல்லாமலாம் கொடுக்கல. சொல்லி தான் நமக்கு இப்படி தான் வரும். ஏன்னா 8 மணிக்கு வந்து நமக்கு டோட்டலாகவே மாறிடும். எதனால் மாறுதுன்னா உங்களுக்கு 2 ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ரிசல்ட்டு டோட்டல் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. அப்படி தான் ஆடிருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 11/5/2024 1 மணி ட்ராக்கு நம்ம நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு மேலே நமக்கு இந்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 256 70 சரிங்களா. அதே மாதிரி 377 24 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 536 49 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு அடுத்த ட்ராக்கு உண்டான ரிசல்ட் சரிங்களா. இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி ரிசல்ட். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11/5/2024 1 மணி ஒளி ட்ரா சரிங்களா. 1 மணி ட்ராக்கு நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 649 இல்லையா. இப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு 536 49 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரை கணக்கில் வச்சு அது நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த 3 ட்ரா பேஸாக வச்சு தான் நம்ம கண்டிப்பாக ஒரு நம்பர் கொண்டு வருவோம் சரிங்களா. அந்த மாதிரி இந்த 3 நம்பரையும் பேஸாக வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது காலையில் 1 மணிக்கு நமக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 7 நம்பர் தான் வரணும். ஏங்க 6க்கு 7 வருமா அப்படின்னா கட்டாயமாக நாளைக்கு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏ போர்டில் சரிங்களா. ஏ போர்டு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆக வர மாதிரி வருது சரிங்களா. வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. ஏன்னா நேற்று அடித்த நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 670 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணி எதுவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறோம், இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கு அடுத்து 5ஆம் நம்பர் வருது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எதனால நீங்கள் 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு 2-3 ட்ராவில் நமக்கு 5ஆம் நம்பர் கட்டாயமாக ஏ போர்டில் வரணும். ஆனால் வரமாட்டேங்குது. இது எதனாலும் தெரில. பட் நம்ம கணக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு காமிக்குது. பட் அதை தாண்டி மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கூட நமக்கு அந்த அந்த 5ஆம் நம்பர் நாளைக்கு கூட வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் யாராவது வந்து நீங்கள் நான் நிறையா நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் சிம்பிள் தான். நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். 399 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு போஸ்ட் போடுவோம். அதே மாதிரி 799 இதுக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். 799 ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எக்ஸாக்டாக 3 நம்பர் மட்டும் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு போக எக்ஸ்ட்ராவாக நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. நம்ம தெளிவாக சொல்கிறோம். எதனால் சொல்கிறேன்னா இப்போ வந்து நீங்கள் நிறைய நம்பர் நம்ம வந்து 3 நம்பர், அதாவது மொத்தமாக வந்து 3 நம்பர் தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம். 3 நம்பருக்கு மேலே கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிஞ்சி போனால் ஒரு நம்பர் சேர்த்து 4 நம்பர் தான் கொடுப்போம். ஏன்னா எப்போயுமே இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே அப்படி தான் கொடுப்போம். இப்போ இந்த மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து 6 நம்பர் கொடுக்குறமே தவிர மற்றபடி நம்ம எப்போயுமே 3 நம்பர் மட்டும் தான் கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா 3 நம்பருக்குள்ளே வின்னிங் எடுத்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நம்பர் தாண்டி போகுதுன்னு அது பெனிஃபிட்டே கிடையாது. அதனால தான் நம்ம எப்போயுமே அப்படி கொடுக்குறது கிடையாது சரிங்களா. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 399 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. நீங்கள் இந்த பேமெண்ட் மெத்தட்னு அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு
ஜிபே அண்ட் கூகுள் பேன்னு கேட்கும். இதில் எதில் வேணாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியுடைய அதாவது உங்கள் மெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இதெல்லாம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடும். சரிங்களா? நீங்கள் இப்போ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஜிபே நம்பருக்கு இப்போ ஜிபேக்கு போகும். ஜிபேயில் உங்களுக்கு அங்கே லோட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக உங்கள் பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். சரிங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று தான். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்போம். 3 நம்பரில் உங்களுக்கு ஆல் போல் டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வின்னிங் எடுத்தால் கூட உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்கு 30 ட்ரா. அதுலேயே உங்களுக்கு 1000 கணக்கு வச்சாலுமே எங்கேயோ போய் நிற்கிது. சரிங்களா? ஆனால் நீங்கள் கொடுக்க காசு ஒரு 799, அதே மாதிரி 399 தான் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் நிறையா பேர் மெம்பர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல, அந்தளவுக்கு நம்பிக்கையாக கொடுக்குறோம், அந்தளவுக்கு நம்ம இன்னும் வருது, வராமலாம் இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் பி போர்டில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4க்கு 8 4க்கு 1ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இந்த கணக்கில் வருது, ஜென்ரேட் பண்ணுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் 9ஆம் நம்பர் பெரிய நம்பர் வச்சு முடிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா கடைசியில் அவங்களுக்கு பெரிய நம்பர் வச்சு முடித்தா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பரை விட நமக்கு கடைசியில் இருக்கிறது பெரிய நம்பர் 5ஆம் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்திருக்கு, சின்ன நம்பர். 3ஆம் நம்பர் சின்ன நம்பர், 6ஆம் நம்பர் சின்ன நம்பர், 4ஆம் நம்பர் சின்ன நம்பர். அடுத்து 9ஆம் நம்பர் தான் ரொம்ப பெரிய நம்பர். இருக்கிறதுலே அதிகபட்சமாக பெரிய நம்பர் தான் வச்சு முடிச்சுக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் சி போர்டு ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு வரக்கூடிய நம்பர் 2 நம்பர், 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும், இல்லைனா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது. எனக்கு எப்போயுமே வந்து நம்ம ஆல் போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ரொம்ப சூப்பராக வின்னிங் கொடுத்துருவோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அந்த மாதிரி இன்றைக்கி வந்தால் உங்களுக்கு 9க்கு 2ன்னு வரணும், இல்லைனா 9க்கு 6ங்கிறதான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக ப்ளஸ் நம்முடைய கணக்கில் அந்த மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம், வந்துச்சுன்னா ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் வச்சு கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் கொஞ்சம் 9க்கு 2ஆம் நம்பர் செட் ஆகலாம், இல்லை 6ஆம் நம்பர் செட் ஆகலாம். பி போர்டில் சி போர்டில் அது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குது, 6ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் 2ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம். அது 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபேவரபுளாகவே இது தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 716 அப்படின்னு வரணும், இல்லை அப்படின்னா 582 அப்படின்னு வரணும். அதாவது ஒன்று எடுத்தாங்கன்னா ஒன்று பெரிய நம்பர் வச்சு அதுக்கப்புறம் வந்து பெரிய நம்பர் வச்சு சின்ன நம்பர் முடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பித்து பெரிய நம்பர் வந்து மறுபடியும் சின்ன நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 3 விதமான நம்பர் கொடுத்துருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஏ போர்டில் பி போர்டில் 1 8ங்கிறது ரெண்டுமே இப்போ ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர். அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஒரு பெரிய நம்பர், சி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் ஒரு சின்ன நம்பர். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 7ஆம் நம்பர் ஒரு பெரிய நம்பர், 5ஆம் நம்பர் ஒரு சின்ன நம்பர். அப்படி மாற்றி தான் வரும். எப்போயுமே இப்படி தான் ஜென்ரேட் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் வின்னிங் நம்பரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும். எல்லா வின்னிங் நம்பரும் அப்படி தான் வரும், மாறி வரவே வராது. அந்த மாதிரி தான் அதுவும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்ப்போம் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அது போக ப்ளஸ் நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 399 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 799 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு வின்னிங் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? இப்போ இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 1 6 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக எனக்கு இதான் ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.